அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூ. வாசுகி, என்னங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம்? ஆமாங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ அப்படியா? உங்களுக்கு இந்த saree ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓ தேங்க்ஸ்ங்க. இதுக்கும் தேங்க்ஸா? சாரிங்க, அப்படியே சொல்லி பழகிடுச்சு. சரி ஓகே. சரிங்க, வாங்க கிளம்புவோம். என்னங்க, எங்க அண்ணன் இங்க வாரேன்னு சொன்னாங்க. உங்க அண்ணனா? எதுக்கு? நம்மள கூட்டிட்டு போக. ஏங்க, எனக்கு உங்க வீடு தெரியும். அதுக்கு இல்லங்க, இது மாப்பிள்ளை விருந்தான், அதனால அண்ணன் தான் இங்க வந்து கூட்டிட்டு போகணும்னு அம்மா சொன்னாங்க. அண்ணனும் வந்துகிட்டு இருக்கானாங்க. ஓ, முறைப்படி செய்யறதா? ஆமாங்க. சரிதான். வாசுகி, இப்போ ஓகேவா? நைட் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நீங்க. இப்பவும் லைட்டா அப்படிதாங்க இருக்கு. ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போறோமா, அம்மா அப்பாவை பார்க்க போறேன்ல, அதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறதுக்குதான் இந்த சந்தோஷமா? ஆமாங்க. ஓகே ஓகே, இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அப்புறம் எங்க அம்மா ஒரு 4-5 நாளாவது இருங்கன்னு சொன்னாங்க. எத்தனை நாளுங்க அங்க இருக்கலாம்? உங்க இஷ்டங்க, எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். அப்பா என்ன ஒரு மாசத்துக்கு ஆபீஸ் பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்க இஷ்டம் தாங்க. நீங்க எத்தனை நாள் சொன்னாலும் ஓகே தான். ஆனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து அப்பா அம்மாவை, தம்பிய, தங்கச்சிய பார்த்துட்டு திரும்பவும் அங்க வந்துருவேன். ஐயோ, என்னங்க என்கிட்டலாம் டைம் கேக்குறீங்க? உங்க இஷ்டங்க. நீங்க வரணும்னா இங்க வாங்க, நானும் வரணும்னாலும் கூட வரேன். என்கிட்டலாம் எதுவும் கேட்காதீங்க, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்புறம் நீங்க இங்க இவ்ளோ பெரிய வீட்ல இருந்திருக்கீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிலே இருக்கீங்க. எங்க வீட்ல இவ்ளோ வசதி எல்லாம் இல்லங்க. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஐயே, நீங்க வேற என்னங்க, வரும்போது இதெல்லாம் கொண்டுட்டா வந்தோம். வசதி வாய்ப்பெல்லாம் விட்டு தள்ளுங்க. நல்ல மனசு இருந்தா போதும். அட்ஜஸ்ட் பண்றீங்களா? இல்ல சந்தோஷமா வந்து இருக்கேன், ஓகேவா? நான் தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா அங்க பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு, அதோட அப்பா அம்மா, அண்ணன், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கூட வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஒரு 4 நாள் அங்க நான் சந்தோஷமா இருக்க மாட்டேனா? எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான், ஓகேவா? திரு, வைஷ்வமா, உள்ள வாங்கம்மா. அத்தை, அம்மாடி அம்முட்டு அழகா இருக்க. உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க ஐயோ ஏன் கண்ணே பட்டுடும் போல. அம்மாடி, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போனதும் உங்க அம்மாட்ட சொல்லி நைட்டு சுத்தி போடுமா. அம்மா. டேய் நிஜமாதான்டா, என் கண்ணும் பட்டிருக்கோம். அத்தை. ஆமாண்டி கண்ணு, உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. மா, எப்பவுமே தான் பிள்ளைங்க அம்மாவுக்கு அழகுதான். எப்பவுமே உங்க கண்ணுக்கு நாங்க அழகாதான் தெரியும். ஆமாண்டா திரு, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. மா, அப்பா ஆபீஸ் கிளம்பியாச்சா இல்ல இன்னைக்கு வீட்லயா? இல்லடா, இனி நீ ஆபீஸ் போற வரைக்கும் உங்க அப்பாவும் சரி வைரப்பாவும் சரி ஆபீஸ்க்கு போக தான் செய்யணும். மா, அதான் எதுக்கு சிரமம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஏய் சும்மா இருடா, அதெல்லாம் உங்க அப்பா பாத்துக்குவாங்க. இங்க பாரு, அங்க போய் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ, கோவிலுக்கு, சினிமாவுக்கு, அந்த மாதிரி. சரிங்கம்மா. மாடி, உங்க அண்ணன் கிளம்பிட்டானா? ஆமா அத்தை, வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஓ சரிம்மா. மா, எதுக்குமா இதெல்லாம்? நாங்களா போய்க்குவோம்ல. இருக்கட்டும்டா, கல்யாணம் முடிச்சு மொத போறீங்க, யாரும் கூப்பிடாம எப்படி? போயிட்டு வாங்க, அம்மா அடிக்கடி கால் பண்றேன். சரிங்கம்மா, நானும் ஓட வந்துட்டு தான் போவேன். ஒன்னால இங்க வராம இருக்க முடியுமா? சரிடா. அப்புறம் டேய் திரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா கொண்டு போக? நான் எடுத்து வச்சிட்டேன் அத்தை. ஆமாமா, எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. இருந்தாலும் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்னு போய் செக் பண்ணு. செக் பண்ணவா? நாங்க என்ன வெளியூருக்கா போறோம்? இந்த இருக்கிற அடுத்த தெருவுக்கு. டேய் அடி வாங்குவ. நீ போய் செக் பண்ணு. இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். ஐயய்ய டேய் திரு, நான் என் மருமக கிட்ட தனியா பேசணும். போடா அங்கிட்டு போ. தனியா பேசணுமா? என்னம்மா? டேய் கழுத, போடா. இல்ல என்கிட்டயும் சொன்னீங்கன்னா? நான் தனியா பேசணும்னு சொல்றேன், நீ உன்கிட்ட சொல்லுங்கற. மாமியா மருமக நடுவுல 1000 இருக்கும். நீ போடா. என்னமோ சரியில்ல. 1000 இருந்தாலும் 1001 என்கிட்ட சொல்லலாம். இப்ப நீ போறியா? கிளம்புறேமா, கிளம்புறேன். ஆனா ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன். டேய், உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை. அட்டி வாங்கிடாம வெளியே போயிடு. என்னடா இது? நம்மள வெளியே பத்தி விட்டுட்டு பேசுற அளவுக்கு என்ன ரகசியம் இருக்கு? ஒருவேளை நம்மள பத்தி பெருமையா பேச போறாங்களோ? இருக்கும் இருக்கும். சரி ஓகே, பேசட்டும். அப்புறம் வாசுகி கிட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். என்னங்க, வெளியே நிக்கிறேன், பேசிட்டு வாங்க. சரிங்க. பார்த்து யோசித்து பேசுங்க. ஏய், என்ன காதை கடிக்கிற? போடா. போயிட்டேமா. வெளியே போக என்ன அலப்பற பண்றான் பாரு. வாசுகி. சொல்லுங்க அத்தை. அது ஒண்ணு இல்லம்மா, விருந்துக்குன்னு போறீங்க, போனதும் வீட்டுக்கு போலான்னு சொன்னானா கேட்காத. 4 நாள் 5 நாள் இருக்கணும்னு சொல்லி இருந்துட்டு வா. ஏன்னா இதெல்லாம் இப்ப போறதான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டானா அடுத்து டைம் கிடைக்கும் போதுலதான் எங்கனாலும் கூட்டிட்டு போவான். அது மாதிரி
இப்ப பேச மாத்திரம் சொன்னா பாத்தியா, அடிக்கடி இங்க வந்துட்டு போறேன்னு. அடிக்கடி பகல்ல வந்துட்டு போகட்டும், நைட் இங்க வந்து தங்குறேன்னு சொன்னானா விடாத. 2 பேரும் ஒண்ணு போல போய் அங்க விருந்த முடிச்சிட்டு 2 பேரும் ஒண்ணு போல திரும்பி வாங்க, சரியா? சரிங்க அத்தை. இத அவனை வச்சுக்கிட்டே சொன்னா நல்லா இருக்குமா? அதான் கொஞ்ச நேரம் வெளியே போடான்னு சொன்னா, பாத்தியா என்ன அலப்பற பண்றானு. ஆமா அத்தை. சரிம்மா, உங்க அண்ணன் வந்ததும் கூப்பிடுறேன், கிளம்பி போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அத்தை, அப்பனா மாமா எல்லாரும் ஆபீஸ் போயாச்சா? ஆமாமா, நீங்க நேத்து தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, அதனால எதுக்கு காலையில சீக்கிரம் எழுப்பிட்டு நான் விட்டுட்டேன். காலையில எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. சாயங்காலம் எல்லாரும் ஒன்னா வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அப்பப்ப வீட்டுல இருக்கிறதுனா சரத் மட்டும்தான். அவனுக்கு பிடிச்ச வேலை பார்க்கணும்னு நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு போகாம உட்காந்துட்டு இருக்காமா. சீக்கிரம் அவனுக்கு ஒரு வேலை அமைஞ்சதுன்னா அப்புறம் உங்க மாமா கொஞ்சம் கம்மன் இருப்பாங்க. ஏன்னா எப்ப பாரு அவனதான் கொஞ்சம் கடுக்கடுன்னு பேசிட்டு இருப்பாரு. ஓ அப்படியா அத்தை? ஆமாடா கண்ணு. அப்புறம் சிந்து எழுந்திருக்கிறதே 8 மணி தான். அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துல கிளம்பிடுவா. காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வராளா, அப்புறம் எல்லாரும் கூடயும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பா. காலையில பொதுவா நம்ம வீட்டுல யாரையும் பார்க்க முடியாதுமா. எல்லாரும் தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டு அவரார் வேலையை பார்க்க போயிடுவாங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி பேசிக்கலாம். சரிங்க அத்தை. அத்தை. மதியமா. அத்தை, வாசுகியோட அண்ணே வந்திருக்காங்க. ஓ அப்படியா, உள்ள வர சொல்லுமா. வாசுகி, உங்க அண்ணன் வந்தாச்சு, கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுமா, காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்புறம் அப்படியே கிளம்புங்க. இல்லத்த, இருக்கட்டும். அட நீ வேற, வீட்டுக்கு வந்தவங்கள அப்படியே சும்மா அனுப்புறதா? போல் தண்ணி மந்து கொடுத்துட்டு காஃபி கொண்டு வரேன். சரிங்க அத்தை. ஐயா ஐயா. டேய் மெதுவாடா. ஐயா. டேய் என்னடா, ஏன் இப்படி ஓடி வர? ஐயா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சந்தோஷமான விஷயமா? என்னடா? ஐயா, அந்த குடிகாரன் ஊரை விட்டு போயிட்டான் ஐயா. குடிகாரன்? ஏய், அந்த வேணி அப்பங்காரனா? ஆமையா. என்னடா சொல்ற? ஊரை விட்டுனா? ஏய், நம்ம கிராமத்தை விட்டு போயிட்டானா? எங்கடா, எங்க போறான்? ஐயா, ஏதோ பட்டணத்துக்கு போறானா. வேலை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வாங்கினா கடன் அடைப்பானா. ஏய் பாரா, குடிகாரனுக்கு ரோசம் வந்துருச்சோ? என்ன வந்துச்சோயா, நேத்து அந்த பாக்கியம் புரட்டி அடிச்சிருக்கா. இனியும் வீட்டுல இருந்தா இவகிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்கணும்னு நினைச்சானோ என்னமோ. ஐயா, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்தான். என்கிட்டயா? என்னடா? உங்ககிட்ட வாங்கின கடனை 2 வருஷத்துல சம்பாத்தியம் பண்ணி அடைச்சிருவானா. அதனால 2 வருஷம் டைம் வேணும்னு கேக்குறதுக்காக வந்தாயா. இது 2 வருஷம்? ஆமாயா. கூடிகார பையன், நான் 2 நாள்ல குர்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு இதுல 2 வருஷங்கிறான்? ஆமாயா. ஆமா, எங்க அவன? நான் தான்யா ஐயா கிட்ட சொன்னேன்னா உனக்கு பட்டணத்துக்குலாம் அனுப்ப மாட்டாரு. ஏன்னா நீ வாங்கின கடன் அப்படி. அதனால ஐயாட்ட சொல்லாம நீ ஓடிடு, நான் ஐயாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். ஏண்டா, ஏன் இப்படி பண்ண? ஐயா, பட்டணத்துக்கு போறேன் நல்ல முடிவு எடுத்திருக்கான். இங்க வரும்போதுல யார்கிட்டயாவது பேசியோ இல்ல உங்ககிட்ட பேசியோ திடீர்னு பொண்ணு பொண்டாட்டி நினப்பு வந்து ஊருக்கு போக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா. ஏய், சரிதான்டா. அதனாலதான்யா நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்புன்னு நம்ம ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேயா. அரே வா, சூப்பரா, நல்ல வேலை பார்த்த. ஆமாயா. என்னதான் இருந்தாலும் மகளுக்குங்கும் போது திடீர்னு இந்த குடிகாரன் பிரச்சனையா வந்துட்டா. அதாயா யோசித்து அனுப்பி விட்டேன். டேய், நல்ல வேலை பார்த்தடா. ஏன் வேலைக்காரன்டா, என் வேலைக்காரன் நீ. டேய், இதுக்கெல்லாம் உனக்கு பின்னாடி பெரிய கைமாறா செய்யறேன். ஐயோ ஐயா, நீங்க போய் என்கிட்ட எப்பவும் நான் இப்படியே உங்க பக்கத்திலே இருந்தா போதியா. அதெல்லாம் இருப்படா. என்ன காலங்கத்தால 2 தடி மாடுகள் என்ன பேசிட்டு இருக்குதுங்க? இதுக 2 கூட்டு சேர்ந்துச்சுனா யார் கூட்டையோ கலக்கிடுதுன்னு அர்த்தம். அது யாரா இருக்கும்? இப்படியே நின்னு கேப்போமா? கேப்போம். இப்படி ஓரமா நின்னுக்குவோம். 2 மாடு கண்ணையும் பட மாட்டோம். ஐயா, இப்போ நீங்க இப்பவே போவோம். எங்க போறான்? ஐயா, அப்பனா உடனே கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம்னா அந்த புள்ள காட்டு வேலைக்கு போயிருவா. காட்டு வேலைக்கு போனா என்ன, காட்டுல போயே பாப்போம். காட்டுல போயா? யார பத்தி பேசுதுக? இன்னைக்கு போய் பாக்குறேன், அந்த புள்ளைகிட்ட பேசுறேன். நாளைக்கு தன்னை போல என் வீட்டுக்கு வருவா. வந்துதான் ஆகணும், அவளுக்கு வேற வழியே இல்ல. ஆனாலும் நான் எதிர்பார்க்கலடா இவன் ஊரை விட்டே போவான்னு. இனி அந்த வீட்டுக்குன்னு யாரு இருக்கா? அந்த பாக்கியம் கருவாச்சி தானே, அவளெல்லாம் பொருட்படுத்தணும்னு அவசியமே இல்ல. இப்ப போய் நான் பேசுற பேச்சுல இருக்கு. நான் சொன்ன டைம் இன்னையோட முடியுது. நாளைக்கு அவன் இங்க வந்து ஆகணும். அவளா வர வைக்கிறேன். டேய் சுப்பையா, வாடா, இப்பவே போய் வீட்டுல பேசிட்டு வந்துடலாம். சரிங்க ஐயா. என்னது, குடிகாரன் ஊரை விட்டு போயிட்டானா? அட பாவி, நீ எல்லாம் என்னையா மனுஷன்? ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டு, அதுவும் இதோ இந்த மனம் முழுங்கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு, வீட்டுல ஒரு வயசு பொண்ணை விட்டுட்டு எப்படியா ஊரை விட்டு போன? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆனா இப்ப இவன் போய், ஐயோ வேணி, எனக்கு என்ன நடக்க போகுது? இந்த தடிமாடு போய் என்ன பேச போறான்? ஐயோ பாவமே, அதுக நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப எல்லாம் கைய மீறி போகுது. கலட்டு கழுத, உனக்கு இந்த வயசுல தேவையாயா?
உன்னை நம்பி வந்த பொண்ணுங்க, நீயா தேவன் போன பொண்ணுங்க எத்தனை பேரை ஏமாத்திருப்ப. ஊருக்கு தலைவன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறியா? இல்ல இப்ப பேசுறது சரியில்லை. இவன் கிளம்பிட்டான். இவனுக்கு முன்ன போய் நம்ம வேணிக்கிட்ட பேச முடியாது. இவன் போய் பேசட்டும். என்ன பேசுறான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். டேய் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. வா வா போய் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வருவான். சரிங்கய்யா, வாங்கய்யா போலாம். ம் ஓகே, முடிஞ்சது. ஓகே, இனி ரத்னம் சார் கால் பண்ணதும் அப்புறம் ஆபீஸ் ஒர்க் என்னன்னு கேட்டுட்டு பாத்துக்கலாம். இப்போ ஏய், இது நைட்டு ஒரு பொண்ணு கிட்ட நம்பர் கரெக்ட் இதுதான். ச்சே, நேத்து தூக்கத்துல எழுந்து பேசுறனால கொஞ்சம் கோபமா பேசணும். யாரு என்னன்னு கூட தெரியல. இப்ப கால் பண்ணி பாப்போமா? வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு. திரும்ப கால் வந்தா வேணா பேசிக்குவோம். என்னடி சொல்ற? ஆமாடி, உனக்கு கால் பண்றேன்னு யாருக்கோ கால் பண்ணி திட்டலாம் செஞ்சிட்டாண்டி. திட்டானா? கூமுட்டையா? பரவாயில்லையே, உன்னை பார்க்காம கரெக்டா சொல்லிருக்கான். அடியே, நைட் ஆனா தூக்கமே வரல தெரியுமா? எவனே தெரியல, திட்டிட்டான். சரி சரி விடு விடு, டென்ஷன் ஆகாத. 2 நம்பர் தாண்டி மாத்தி போட்டேன். ஏய், 2 நம்பர் இல்ல, நீ ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லா நம்பரும் வேறதான். வேறயா? நான் நினைச்சுக்கிட்டே நீ எந்த நம்பர் டைப் பண்ணாலும் எனக்கு கால் வந்துருமா? போடி. சரி விடு, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? என்னதான் இருந்தாலும் யாருனே தெரியலடி, திட்டிட்டான்ல. சரி ஓகே, அந்த நம்பர் இருக்கா? சேவ் பண்ணி வச்சிருக்கேன். திட்டினவன மறக்க முடியுமா? சரிதான். சரி ஓகே, கால் பண்ணு. கால் பண்ணவா? பண்ணடி, நாம திட்டுவோம். ஐயோ வேண்டாம். சரி ஓகே, அப்பனா நீ கூமுட்டையா இருந்துட்டு போ. ஏ டிம்பிள், கால் பண்ணு. யார் என்னன்னு கேப்போம். நம்பரை மாத்தி கால் பண்ணிட்டா இப்படிதான் திட்டுவீங்களான்னு கேப்போம். அப்படிங்கிற? சரி ஓகே, அப்பனா நான் பேசுற, நீ பேசு. நானா? பேசுறி. என் ஃப்ரெண்ட நீ திட்டிட்ட, அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கா. சூசைட் பண்ணிக்க போறா. சிச்சி, வாய கழுவுடி. ஏய், அப்பனா 2-3 பிட்ட போட்டு பயமுடுத்துவோண்டி. அப்படிங்கிற? சும்மா பயமுடுத்துவோம். என்ன பண்றான்னு பாப்போமே. நம்ம பயமுடுத்துறானே, அவன் நம்ம 2 பேத்தையும் திட்டிட்டா அசிங்கமா வாங்கிக்குவோம். வேற என்ன பண்ண முடியும்? சீ. ஏய், நீ வேற நேரம் போணும்ல. நம்ம எம்டி கிட்ட ராமு சிவானியும் பெங்களூர் போறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இப்பைக்குள்ள பேசிட்டு வர மாட்டாங்க. மீட்டிங் 1 hour நடக்கும். அது வரைக்கும் நமக்கு வேலை வேணுமே. கால் பண்ணு, சும்மா கலாய்க்கலாம். சரி ஓகே, ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தது நான் பாத்துக்கிறேன்டி. கால் பண்ணு. ஏய், நீ தான் பேசணும். ஓகே ஓகே. இரு. ரிங் போகுதுடி. வெயிட், நீ பேசாத. ஹேய், நேத்து வந்த அதே நம்பர், திரும்பவும் அந்த பொண்ணா? சரி ஓகே, நாம நேத்து பேசுனது தப்புதான். சாரி கேட்டலாம். ஹலோ, என்னங்க? என்ன என்ன ஹலோ? என்ன வேலை பாத்துர்க்கீங்க? வாட்? என்ன வேலையா? யார் நீங்க? யார் நீங்க? என்ன கேக்குறீங்க? உங்களால இங்க ஒரு பொண்ணோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஏய், என்னடி? பேசாம. என்னன்னா ஊசலாடுதா? ஆமாங்க, ஊசல் தான் ஆடுது. என்னங்க வேலை பாத்துர்க்கீங்க? தெரியாம ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டா உடனே திட்டிடுவீங்களா? என்னடா இது, சரியில்லையே. நேத்து வந்த அதே நம்பர், ஆனா அந்த பொண்ணு குரல் இல்ல. எதுக்காக இப்படி பேசுறாங்க? ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா இல்லையா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. என்ன 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 சொல்லுங்க? அதான் சொன்னீங்களாங்க ஒரு பொண்ணு ஊசலாடுதுன்னு, அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க. என்னடி இப்படி பேசுறான்? அதானே. ஹலோ, இப்ப நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது நின்றுச்சா, இல்ல நான் நிப்பாட்ட வரணுமா? நிப்பாட்ட வரானா? ஐயையே, நான் தான் சொன்னேன், இதெல்லாம் தேவையா? ரொம்ப உசாரான ஆளோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கோம் சார். எதுக்கு கால் பண்ணீங்க? சார், அது வந்து நீங்க அந்த பொண்ணை நேத்து திட்டினீங்களா, அதனால அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. ஐசியூல இருக்கா சார். ஓஹோ, அப்புறம்? என்னடி அப்புறம் கேக்குறான்? நீ சொல்றது அவனுக்கு கதை மாதிரி இருக்கு. இதுக்கு மேல எப்படி சீரியஸா பேசுறது? ஹலோ டிம்பிள். டிம்பிளா? என் பேர் எப்படி? அது ஒண்ணு இல்லடி, நேத்து நான் டிம்பிள் டிம்பிள் கூப்பிட்டு பேசினேன், அதனால சொல்றானே என்னமோ. விளக்க மாறு, உன் பேரை சொல்ல வேண்டியதானடி. எருமை, உனக்கு கால் பண்ணா உன் பேரை தானே சொல்ல முடியும், அதுக்காக என் பேரை போய். ஹலோ டிம்பிள், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க, சாரி, தெரியாம கால் பண்ணிட்டேன். கால் கட் பண்ணிருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சாரிங்க. ஏய், சாரி ஆண்டி.
ஹலோ கேக்குதா? சாரி. ஆ நல்லாவே கேக்குது. எதுக்கு சாரி? அது நேத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்டே எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டதும் இல்லாம நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு டிம்பிள் கிட்ட போன் கொடுங்க, டிம்பிள் கிட்ட போன் கொடுங்கன்னு கடுப்பேத்துனாங்க. அதாங்க கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நான் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க. ஆ ஓகேங்க, சொல்லிடுறேன். இப்படி உன் ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். டிம்பிள் செம்ம சார்படி. பிரில்லியன்ட் பாயா இருப்பானோ? கேட்டுருவோமா? ஹலோ, உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிருங்க நான் சாரி சொன்னேன்னு. இல்ல சாரிலாம் வேண்டாங்க. ஹலோ. சாரி வேண்டாங்க. நானும் கொஞ்சம் ஓவரா தான் பேசினேன். அதனால இட்ஸ் ஓகே. ஓய் பாவண்டி, சாரிலாம் கேக்குறான்ல. உருப்புடும். ஹலோ சார், என் ஃப்ரெண்ட் பேசுனா கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சே. இட்ஸ் ஓகே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது, திட்டிட்டோமேனு. இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஓகேங்க, பாய். ஏய் பெட்டரா ஃபீல் பண்றானாடி. ஹலோ, வச்சிடுறேங்க. பாய். ஓகேங்க பாய். ம் ஏய் வாவ் சூப்பர் லடி. ஆமாடி, நம்பவே முடியல. நான் கூட என்ன திட்டிட்டான் நீ சொன்னதும் திமிர் பிடிச்சவன் நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல கேரக்டரா தான் தெரியுது. ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்கடி? வயசானவங்களா இல்ல வயசு கொஞ்சமா? ஏன் 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 கேக்குற? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அழகா பேசுனாங்களேன்னு கேட்டேன். மிச்சப்படி ஒண்ணு இல்லடி. ஓகே ஓகே. ஹே டெம்பே. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே. உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேனே. மாப்பிள்ள. கிளம்பலாங்க. சரிங்க. பேக்லாம் கார்ல எடுத்து வச்சிட்டேங்க. ஓ, எடுத்து வச்சிட்டீங்களா? மாப்பிள்ள, நான் கார் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நம்ம கார்லயே எல்லாரும் போய்க்கலாம். ஓ அப்படியா? ஆமாங்க. 2 பேரும் வாங்க, நான் உங்க கார்ல உள்ள பேக்கெல்லாம் நம்ம கார்ல எடுத்து மாத்துறேன். இருக்கட்டும், நான் வந்து. இல்ல மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது எடுத்துட்டு போணுமா? கொடுங்க, நான் கையில கொண்டு போறேன். இல்லங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். சரிங்க. வாசுகி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. சரிண்ணே. வாங்க மாப்பிள்ள, நான் அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்க. என்னங்க வாசுகி, என்னங்க உங்க அண்ணன் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? பாவங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அவன் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஒழுங்கா நல்ல நாளே என்கிட்ட பேச மாட்டான். இப்ப அப்பா அம்மா சொன்னாங்களேங்கிறதுக்காக கூப்பிட வந்திருப்பான். இல்லங்க, அவரை பார்த்தா. என்னங்க, நான் ஏற்கனவே சொன்னதான். இப்ப நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேனா அதுக்கு காரணம் அவனும் தான். வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியா நினைச்சிருந்தா கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். என்னங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதாங்க. நீங்க உங்க மனசார என்னை ஏத்துக்கலாம். ஆனா இப்ப என்னால உங்களுக்கு கஷ்டம் தானே. ஹலோ, உங்களால எனக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் இங்க பாருங்க, இப்படி ஒரு விஷயங்கிறதே நான் மறந்துட்டேன். உங்களை நான் என் மனைவியா தான் பாக்குறேன். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க அண்ணன் செஞ்சது தப்புதான், சரின்னு சொல்ல வரல. ஆனா எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. அவங்க மனசும் மாறும். இனி மாறி என்ன பிரயோஜனங்க? கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. வாசுகி, நீங்க இவ்வளவு வெறுத்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சதும் செத்துடலாமான்னு இருந்ததுங்க. ஆனாலும் சாக முடியல. என்ன காரணம் தெரியுமா? என் அண்ணன் மேல இருந்த பயம் தாங்க. ஒரேதான் இறந்துட்டா எதுவும் தெரியாம போயிடும். ஆனா சப்போஸ் பழச்சிட்டா அவ்வளவுதாங்க. அப்புறம் என் அண்ணன் கூட இருக்கிறது நரகம் தான். அதை விட எங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டேங்க. அதான் வாழ்வோ சாவோ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் தான் அன்னைக்கு தைரியமா மனமேடை ஏறினேன். சாரிங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதெல்லாம் நினைக்கும் போது என் அண்ணன் கிட்ட சகஜமா பேச தோணலங்க. இருக்கட்டும், அப்புறம் போக போக நான். சரி ஓகேங்க. ஆனா நீங்க என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. இங்க பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுங்கிறதே நான் மறந்துட்டேன். நீங்க என்னோட மனைவி, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க இன்னும் பழச நினைச்சு கஷ்டப்படணும்னா சாரிங்க. இனியும் இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், எதுவும் சொல்லாதீங்க. எங்க அண்ணனை பத்தி கேட்டதும் கடகடன் பேசிட்டேன். இனி இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். கண்டிப்பா பேச மாட்டேங்க. சரி ஓகே, வாங்க போலாமா? என்னங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்கல.
உங்களோட ஃபீலிங்ஸை நானும் மதிக்கணும்ல. ரொம்ப கஷ்டப்பட்டனால இதெல்லாம் பேசுறீங்க. ஓகேங்க, பார்க்கலாம். 4 நாள் அங்கதானே இருக்க போறேன். உங்க அண்ணன் எப்படின்னு நானும் பாக்குறேன். சரிங்க. அப்புறம் இதே மாதிரி ஃபீலிங்ஸா அங்க போய் பேசாதீங்க. 2 நாளும் என் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்ல மாட்டேங்க. எனக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் கேக்குறேன். வாங்குங்க போலாம் அப்பா அம்மாவை பார்க்க. சரி வாங்க. ம். எங்க போனா இந்த ஆந்தக்கண்ணி? சுத்துனா ஒரேதான் நம்ம பின்னாடி சுத்துறா, இல்லாட்டி கண்ணிலேயே சிக்க மாட்டேங்கிறா. சரி ஓகே, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு கேட்கலாம். டேய் சக்தி, என்னம்மா என்னாச்சு? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்னம்மா நினைக்கிறேன்? ஓஹோ, நீ எதுவுமே நினைக்கல. ஆந்தக்கண்ணி என்னடி? இல்ல நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் ஒன்னதான் நினைச்சேன். பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. என்னடி திடீர்னு கத்துற? எதுக்கு இப்ப கோபம்? நீ இப்ப என்ன பாட்டுடா கேட்டுட்டு இருந்த? அது அது என் குத்தமா உன் குத்தமா. ஏன் குத்தம்தான்? என்னோட குத்தம்தான்டா. என்னம்மா சொல்ற? என்ன சொல்லணும்டா? எல்லாத்தையும் என்ன சொல்லணும்? ஆந்தக்கண்ணி எப்ப சண்டை போட்டாலும் எதுக்காக சண்டை போறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுமா? ஓஹோ, நான் எதுக்கு சண்டை போறேன்னு கூட உனக்கு தெரியல. ரைட்டு, இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல வந்திருக்கா. சொல்லுடா, நான் எதுக்கு சண்டை போறேன்னு கூட உனக்கு தெரியல. தெரிஞ்சா நான் ஏண்டி திருட்டு மொழி முழிக்க போறேன்? ஓஹோ, எல்லாத்தையும் உன் மொழி நல்ல மொழி. பாரா எப்படி பேசினாலும் பிராக்கெட் போடுறா. டேய். ஆமாண்டி, என் மொழி நல்ல மொழிதான், ஓ மொழிதான் ஆந்த மொழி. டேய் சக்தி. ஓய் கத்தாத, என்ன பிரச்சனை உனக்கு? அது எப்படிடா நீ அந்த பாட்டை கேட்கலாம்? ஏமா ரொம்ப நல்ல பாட்டுமா. ஓஹோ, அது உனக்கு ரொம்ப நல்ல பாட்டு. ஏய் உண்மையிலே நல்ல பாட்டு தாண்டி. இந்த பாட்டு பிடிக்காதவங்க யாரையாவது ஒரு ஆளு சொல்லு. எனக்கு பிடிக்காதுடா. ஏய் நீ ஆளே கிடையாதுடி. டேய் இங்க வா, இங்க வந்து உட்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ தான் பிரச்சனையேவா? நான் ஜாலியா உன்கிட்ட பேசலாம் வந்தேன். பார்த்தா நீ உன் குத்தமா ஏன் குத்தமான்னு பாட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல அவ்வளவு ஃபீலிங் உனக்கு எதுக்கு? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு ஃபீலா இருக்கா? சொல்லுடா, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு ஃபீலா இருக்கா? ஏண்டி ஆந்தக்கனி இப்படிலாம் கூட சண்டை போடலாமா? சரியில்லடி, சரியே இல்ல. இங்க பாரு, நேத்து தான் நமக்குள்ள லவ்வ சொல்லிருக்கோம். நீ இப்படியே எடுத்ததுக்குலாம் சண்டை போட்ட அப்புறம் பிரேக்கப் தான் பாத்துக்கோ. ஓஹோ, பிரேக்கப் பண்ணுவியா? பண்ணுவேனே. வேணாம்டா. எனக்கு வேணும்டி. சக்தி. ஏய் சுபா. சக்தி, எனக்கு உன் மேல கோபம் வருது. எனக்கு நாப்ல உன் மேல ஆசையா வருது. கோபம் தாண்டி வருது. சக்தி வேண்டாம், நான் ரொம்ப கோபமா இருக்கேன். ஐயய்ய, அது எதுக்குடி ஏன்ட்ட சொல்ற? போடி போ, உங்க அம்மாட்ட போய் காமி. ஓஹோ, அந்த லெவலுக்கு போயிட்டேல. நேத்து தானே நான் லவ் சொன்னோம், அதுக்குள்ள எதுக்குடி இப்ப சிரிச்சுக்கிட்டே கண்ணீரை மட்டும் வடிக்கிற? டேய் காட்டேருவே, நான் அழுகுறேன்டா. ஓஹோ அழுகுறியா? ஓகே ஓகே. ஆமா எதுக்கு அழுகுற? நீங்கலாம் யார் மேல கோபம் இருந்தாலும் என்கிட்ட வந்து காமின்னு சொல்லுவ. ஆனா இப்போ நானே கோபமா இருக்கேங்கற, நீ போய் அம்மாட்ட காமிங்கற. அவ்வளவுதான்ல. அப்பா இப்பவே கணக்கட்டுதே. நேரம் போகல நினைச்சேன். டைம் பாஸ்க்கு வந்துட்டா. ஆனா அழுவாச்சியா இருந்தா நல்லா இல்லையே. என்ன பண்ண? ஏய் சுபா சுபா. என்னடா? ஏய் கருப்பாம்பூச்சிடி. கருப்பாம்பூச்சியா? எங்கடா? ஐயோ கீழே உன் காலு கடியிலடி. கால் கடியிலயா? ஐயோ. டேய் எருமை தூக்குடா. தூக்குடா எருமை. டேய் கருப்பாம்பூச்சி. ஐயா ஆசை பாரு, நான் எதுக்குடி கருப்பாம்பூச்சியை தூக்கணும்? எருமை. கூமுட்ட. யோ கருப்பாம்பூச்சி வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. டேய் எருமை, கருப்பாம்பூச்சி தூக்கி கொஞ்சம் வா போற. டேய் என் கால்ல ஏறி போதுடா. என்ன தூக்குடா? ஒண்ணு தூக்குவா, ஓடி மாடு. டேய் கருப்பாம்பூச்சிடா. அதுக்காக உன்ன அந்த கனி என்ன பண்ற? என்னடி வள்ளி மாதிரி வந்து ஒட்டிக்கிட்ட? கருப்பாம்பூச்சிடா, கடிச்சிரும். கடிக்குமா? இல்லாத கருப்பாம்பூச்சி எப்படிடி கடிக்கும்? நீ தான சொன்ன கருப்பாம்பூச்சின்னு. நான் சொன்னா நம்பிடுவியா? அப்பனா போய் சொன்னியா? உன்னை பயமுறுத்தலான்னு சொன்னேன். பயமுறுத்தலான்னு சொன்னியா? டேய் அப்பனா கருப்பாம்பூச்சி இல்லையா? முதையே சொல்லிருக்கலாம்ல. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஓஹோ. இனி இப்படி
சொல்லிட்டேல பயமுறுத்த மாட்டேன். சரி அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல ரொம்ப நேரமா என் மேலதான் உட்கார்ந்துருக்க. அப்படியா? ம். சரி இருக்கட்டும், கருப்பாம்பூச்சி போனதும் இறங்கிக்கிறேன். லவ் யூ டி. ஓகே. அவ்வளவுதானா? ஆமா. ஒழுங்கா நான் சொன்னதை திரும்ப சொல்லு. சொல்லுடி. முடியாதுடா. அப்பனா கீழே போட்டுற வேண்டிதான். ம். லவ் யூ சக்தி. சுபா, உன்கிட்ட இப்படி ஒரு காதலை நான் எதிர்பார்க்கலடி. லவ் யூ டி. ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணுங்கனே என்கிட்ட சண்டை போட்டு இப்படி சமாதானமாயி. ஓய் அந்த கண்ணி, சொல்லுடா காட்டெருமை. இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடலாமா? சண்டை போட்ட பிறகு இப்படி சமாதானம் ஆகலாமா? ஓஹோ, ஓகே ஓகே. மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள. ஐயோ மாமா, என்ன இதெல்லாம்? சாப்பாட்டுக்கு நடுவுல என்ன உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தான். என்னது? ஐயோ மாமா, இதான் மாப்பிள விருந்தா? ஆமா. என்னால சத்தியமா முடியாது மாமா. இங்க இலையில வச்ச சாப்பாடு சாப்பிடுறதே கஷ்டம். மாப்பிள அப்படிலாம் முடியாது. எங்க வீட்டு மாப்பிளைக்காக பார்த்து பார்த்து ஸ்பெஷலா செஞ்சது. எல்லாத்தையும் சாப்பிடணும். என்னது? எல்லாத்தையும் சாப்பிடவா? கண்டிப்பா. வாசுகி சொல்லுமா. சாப்பிடுவாங்கப்பா. என்னது? சாப்பிடுவாங்களா? ஐயோ என்னங்க? சும்மா சாப்பிடுங்க, அம்மா சூப்பரா சமைப்பாங்க. அங்க அத்தை கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஓஹோ, சைடு கேப்ல எங்க அம்மாவையும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அத்தை சமையல் சூப்பர்ங்க, அம்மாவும் நல்லா சமைப்பாங்க. சரிதாங்க, அதுக்காக இவ்வளவு நான் சாப்பிட்டேன். என்ன மாப்ள, சாப்பிடுங்க அள்ளி. மாமா, நான் சாப்பிடறத பத்தி பிரச்சனை இல்ல. இப்படி டெய்லி சமைச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து நான் எங்க வீட்டுக்கு போகும்போது, சாரி மாமா, நீங்க உங்க வாசலை இடிச்சுதான் கட்டணும். இடிச்சு. மாப்ள புரியுது புரியுது. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, எனக்கு மேலேயே குண்டாயிட போறீங்க. ஐயோ மாமா. என்னங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, பிள்ளைங்க சாப்பிடட்டும். வாசுகி சாப்பிடுமா, தம்பி சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. ஏன் அத்தை, இவ்வளவு நீங்க ஒரு ஆளா சமைச்சீங்களா? ஆமா. என்னத்த மாப்ள, நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன். நீங்களா மாமா? நீங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணீங்களா? ஆமா மாப்ள. மாமா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் சமைக்க தெரியாது. சும்மா உங்க அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு காய்கறி நறுக்கி கொடுக்க, அடுப்புல தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். ஓ சூப்பர் மாமா. அப்பனா அத்தை கொடுத்து வச்சவங்க தான். அப்படியா? ஏய் பாலா, கேட்டுக்கோ கேட்டுக்கோ. என்னங்க? சரிதான். சரி வாங்க மாமா. அத்தை நீங்களும் தான் உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல தம்பி, நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பரிமாறேன். ஐயோ அத்தை, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அவருக்கு வேணுங்கிறத மாத்தி மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். உட்காருங்க அத்தை, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கீங்க. மாமா சொல்லுங்க. மாப்பிள நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ மாமா, நீங்க சமைச்சிருக்கிற சாப்பாடு 2 நாள் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டாலும் காலியாகாது. அதனால வாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிடலாம். பா வாங்கப்பா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிடா கண்ணு. பாலா, நமக்கு இலை எடுத்துட்டு வா. என்னங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாற. அத்தை ஆள் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். உட்காருங்க அத்தை. சரிங்க தம்பி. நீங்க மட்டும் என்ன அங்க நின்னுட்டு வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல மாப்பிள, நீங்களாம் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வேலை இருக்கா? என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வேலை. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க. உங்க பேரு? மருது. ஓ மருது. பேர் சொல்லி கூப்பிடலாமா? கூப்பிடுங்க மாப்பிள. நீங்களும் என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். நீங்க நாங்கெல்லாம் வேணாம். எங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸா தான் எல்லாரும் பழகுவோம். அதே மாதிரி நாமளும் இருக்கலாம். சரிங்க. வாங்க மருது, சாப்பிடலாம். ம். வாங்க வாங்க. மாப்பிள்ளை விருந்து மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்காக சமைச்சவங்களும் சாப்பிடலாம். என்னங்க வாசுகி, நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் தாங்க லொடலொடன்னு பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை லொடலொட வாயன்னு சொல்லிட போறாங்க. ஐயோ என்னங்க, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்படி பேசுறத பார்த்து எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவங்க நினைப்பாங்க. ஓஹோ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமாங்க. அப்பனா ஓகே, இன்னும் கொஞ்சம் லொடலொடன்னு பேசவா? அப்பாடி, எப்படி சிரிக்கலாம் தெரியுமா? பாரா, ஃபர்ஸ்ட் டைம் உங்க சிரிப்பு சத்தம் என் காதுல விழுக்குது. அழகா இருக்குங்க, சிரிங்க. சரிங்க, சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே.
மாப்பிள்ளை விருந்தா மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கவனிச்சிட்டீங்க.